தங்களுடைய பேச்சில அளவாகவும், கவனமாகவும் இருப்பார்கள். இது ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் ரொம்ப டாக்கட்டிவ் பீப்பிள பார்த்தா எனக்கு பிடிக்காது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆவ தான் பார்ப்பேன். ரொம்ப பேசுறவங்கள வந்து ஏன்னா எனக்கும் அப்படிதான். "நீ அப்ப என்னய்யா பிரசங்கத்துலலாம் நீ பாட்டுல மணிக்கணக்கா பேசுற" அப்படின்னு வந்து நீங்க சொல்லக்கூடாது. அது பிரசங்கம். ஆண்டவர் பேசுறது. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். என்னோட இயல்ப வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சர வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசவே தெரியாது ஆக்சுவலா. சின்ன பிள்ளையிலலாம் எனக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. அதனால வந்து நான் பேசவே மாட்டேன். ரொம்ப அமைதியாவே தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுகளோட சும்மா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவ்வளோதான். மத்தபடி வந்து நானா ஒரு கான்டென்ட்ட கிரியேட் பண்ணி, இல்ல ஒரு ஐடியாவ முன் வச்சு இது மாரிலாம் எனக்கு வந்து பேசவே தெரியாது. ஸோ அதுதான் என்னோட நேச்சர். அதனால வந்து நானு மத்தவங்க ரொம்ப பேசுறவங்கள்ட்ட அதிகமா என்ன பண்ண மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் ஐய்யயோ! ரொம்ப பேசுறாங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். தாழ்மை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பேச்சுல அளவா இருப்பாங்க. அதே மாரி கவனமா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு இருக்கு பாருங்க. ஹி வெய்ஸ் ஹிஸ் வேர்ட்ஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங். அந்த ஒரு வார்த்தை பேசுற பொழுது எடை போட்டு பார்க்குறாங்க. நம்ம கவனமா பேசுறோமா, சரியா பேசுறோமான்னு வெய்ஸ் ஹிஸ் வேர்ட்ஸ் பிஃபோர் ஸ்பீக்கிங் அப்படின்னு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஹி இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஹி இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவர் வந்து வாய் எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு தான் திறப்பாரு. அதுதான் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி இஸ் ப்ரிசைஸ் அண்ட் ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா தெளிவா என்ன பண்ணுவாரு, பேசுவாரு அப்படின்னு. இது மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், பேசணும். ஏன்னா நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப பேசுறாங்க அப்படின்னா, அவங்க பேச்சுல நெறைய பேசுறவங்கள பாருங்க, 4, 5 பேர வந்து என்ன பண்ணுவாங்க, கால பிடிச்சு இழுத்து விட்டுருவாங்க. 4, 5 வார்த்தை தகாத வார்த்தை என்ன பண்ணிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நெறைய பேசுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். அப்படி ஆயிடும். அப்ப வந்து டூ மச் டாக் லீட்ஸ் டு சின். ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாலும் அது நம்மள பாவத்துக்கு நேராக வழிநடத்தணும். என்ன பேசணும், எதுக்கு பேசணும், எதை பேசணும், அதை மாத்திரம் பேசிட்டு விட்டோம்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். அது தாழ்மை உள்ளவர்கள் அதில் நிச்சயமாக ரொம்ப ஹம்பிள் பீப்புள்லாம் பாருங்களேன், ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்படிதான் நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். எதை பேசணுமோ ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாரு, பேசினார். பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரு. இந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் செய்த தப்ப சுட்டி காமிச்சார். அல்லேலூயா! எதை வந்து இந்த பூமியில வந்து செய்யணுமோ அதை மட்டும்தான் என்ன பண்ணாரு, செய்தார். தாழ்மை உள்ளவர்கள் அப்படிதான் நம்மளும் இருக்கணும். நம்மளுக்கு தகாத காரியங்கள்ல என்ன பண்ணக்கூடாது, தலையிட கூடாது. அப்படியே ஒரு வசனமும் இருக்குது. தகாத காரியங்கள்ல என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்கன்னே வசனம் இருக்கு.